வணக்கம் மக்களே. குடியை பற்றின விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யாரெல்லாம் குடியாரன், அதாவது கொஞ்சமாக குடிக்கணும்னு போய் அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு வரான் பார்த்தீங்களா, அவன் வந்து குடியாரன். அதே நேரத்தில் குடித்த உடனே அவர் கொஞ்சமாக குடிக்கிறாரோ அதிகமாக குடிக்கிறாரோ, குடித்த உடனே அவருடைய குணம் மாறுது பார்த்தீங்களா, கேரக்டரிஸ்டாக மாறுறாருல, அவர் கண்டிப்பான முறையில் குடியார் லிஸ்ட்டில் சேர்க்குறோம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா, குடிச்சிட்டு தன் வாழ்க்கையை நடத்த தெரியாமல் இருக்கிறவன் கண்டிப்பான முறையில் குடியாரன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தன் குடும்பத்தை நடத்த தெரியாதவன் 100க்கு 100 குடியாரன். இந்த மாதிரி நிறைய தன் குடியால் தன் பணத்தால் தன்னுடைய வாழ்க்கையை தினந்தினம் அழிச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பான முறையில் குடியாரன் அப்படின்ற லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். இது போக குடிச்சிட்டு பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறான் பார்த்தீங்களா, அவனும் ஒரு முழு குடியாரன். தான் ஏன்டா குடித்தோம், இந்த குடியை எப்படியாவது விடணும் அப்படின்னு நினச்சிட்டாலே குடியாரன் தான். இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக குடிச்சிட்டு தன் குடும்பத்தை நடத்திட்டு போகிறவங்கள யாரையுமே குடியாரன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. குடிச்சிட்டு குடும்பம் நடத்த தெரியாத ஆள், கேரக்டர் மாறுற ஆள், இந்த மாதிரி நான் சொன்ன விதவிதமான ரகரகமான ஆட்கள் மட்டுமே குடியார லிஸ்ட்டில் சேர்க்குறோம். இந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம வந்து இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு அவங்களே விருப்பப்பட்டு ஆனால் விட முடியாமல் தவிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு இலவசமாகவே நாங்கள் வந்து இதிலிருந்து வெளியே வரதுக்கு உண்டான உதவிகளை செய்ய தயாராக இருக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா, இவர் குடிக்கிறாரு ஆனால் குடியாருன்னு ஒத்துக்க மாட்டார், ஆனால் இவர் எப்படியாவது மாற்றி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவருக்கு 3-4 மாதங்கள் தங்க வைத்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து மெடிக்கல் சப்போர்ட் பண்ணி சில உடல் ரீதியாக பிரச்சனை மன ரீதியாக பிரச்சனை சரி பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முடியும். இதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா விருப்பம் உள்ளவங்களுக்கு இலவசமாகவும் விருப்பம் இல்லாதவங்களுக்கு சின்ன செலவு செய்து இந்த பழக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். தொடர்புக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ, பாய்.